Yaskawa VFD ஓட V1000 மாடல் கண்ட்ரோல் டெர்மினலோட ஃபங்க்ஷன் அண்ட் வயரிங் டீட்டெயில் நீங்கள் பார்க்க போகிறோம். டிரைவோட கண்ட்ரோல் டெர்மினலில் டிஜிட்டல் இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா S1லேருந்து S7 வரைக்கும் இருக்கும். சேஃப்டி இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா HC H1 ரெண்டு டெர்மினல் இருக்கும். அனலாக் ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இன்புட் டெர்மினல் இருக்கும். V + A1 A2 AC. நீங்கள் கண்ட்ரோல் டெர்மினலில் வயரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை அதோட ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி சோர்ஸு சிங்க்ஸு இந்த S3ன்னு போட்டிருக்கோம் VFDயோட டிரைவில். இந்த S3 டாகல் சுவிட்சு சிங்க்கில் இருக்கா சோர்ஸில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். சிங்க்கு அப்படின்னா அது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் DC நெகட்டிவ் 0 வோல்ட்டு. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா S7 காமன் டெர்மினலில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காமன்லேருந்து எடுத்து தான் ஒவ்வொரு இன்புட்டும் கொடுப்போம் ஆன் ஆஃபுக்கு. இதில் ஃபார்வேர்டு, இது ரிவர்ஸு. S1ங்கிறது ஃபார்வேர்டு, S2ங்கிறது ரிவர்ஸு. இது ஒவ்வொரு டிஜிட்டல் இன்புட்டு. S1ங்கிறது ஃபார்வேர்டு, S2ங்கிறது ரிவர்ஸு. S3 பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபால்ட்டு, S4 பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டு ரீசெட்டு, S5 பார்த்தீங்கன்னா மல்டி ரெஃபரன்ஸு. அதாவது டிரைவ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஹெர்ட்ஸில் எனக்கு ரன் ஆகணும் இந்த இன்புட்டு கிடச்சோன்னே அப்படின்னா நீங்கள் S1க்கு பார்த்தீங்கன்னா ஒரு NO புஷ் பட்டன் கொடுத்து நீங்கள் S5 ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அது 25 ஹெர்ட்ஸில் ஸ்டாண்டர்டாக ரன் ஆகணும். நீங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி வேணாலும் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் X6 பார்த்தீங்கன்னா ஒரு NO கொடுத்துட்டு நீங்கள் மல்டி ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு ரெண்டாவது எடுத்துக்கலாம். இது இந்த இன்புட் கிடச்சா எனக்கு 25 ஃப்ரீக்வன்சியில் ரன் ஆகணும். இந்த இன்புட் கிடச்சதுன்னா எனக்கு 50 ஹெர்ட்ஸில் ரன் ஆகணும் ஆர் 30 ஹெர்ட்ஸில் ரன் ஆகணும். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் S5 S6 செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த S7ங்கிறது பார்த்தீங்கன்னா காமன். இப்போ இது ஒரு புஷ் பட்டன் இருக்குது. நான் S1க்கு வந்துட்டு கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். இது வந்துட்டு ஒரு புஷ் பட்டன், NO புஷ் பட்டன். இந்த S7லேருந்து வர்ற சப்ளை நான் காமன் கொடுப்பேன். இந்த புஷ் பட்டனோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா S1 டெர்மினலுக்கு போகும். இந்த NO புஷ் பட்டன் எப்போ எனபிள் ஆகுதோ S1 ஃபார்வேர்டு வந்துட்டு உங்களுக்கு மோட்டார் வந்துட்டு ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ இந்த டிஜிட்டல் இன்புட்டில் S1லேருந்து S7 வரைக்கும் இருக்கிற இந்த இன்புட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கும். எப்படின்னா S1ங்கிறது ஃபார்வேர்டு, நீங்கள் இன்புட் கிடச்சோன்னே உங்களுக்கு ஃபார்வேர்டில் மோட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். S2 பார்த்தீங்கன்னா இன்புட் கிடச்சோன்னே ரிவர்ஸில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். இதில் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிரைவில் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் H1 குரூப்புன்னு இருக்கும். அதாவது Yaskawaவோட V1000 மாடலில் முன்னாடி போய் எல்லாத்தையும் கவர் பண்ண. இப்போ இந்த V1000 மாடலில் டிஜிட்டல் இன்புட்ஸு, அதாவது ஒரு டிரைவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பேராமீட்டரும் சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா இந்த இன்புட்ஸ் டெர்மினலாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு அதோட ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் டிஃபால்ட் ஃபங்க்ஷன்லாம் இருக்கும். நீங்களாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட டிஃபால்ட் ஃபங்க்ஷன்லாம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா S1 எப்போ எனபிள் ஆகுதோ மோட்டர் வந்துட்டு ஃபார்வர்டில் ஓடும், S2 கிடைக்கும் போது ரிவர்ஸில் ஓடும். இதோட வயரிங் பார்த்தீங்கன்னா டூ வயர் செலெக்ஷன் மெத்தட் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 வயர் செலெக்ஷன் இருக்குது. நம்ம அடுத்த டிஜிட்டல் அவுட்புட் பார்த்ததுக்கப்புறம் நம்ம 2 வயர் எப்படி வயரிங் பண்ணுறது, 3 வயர் எப்படி வயரிங் பண்ணுறது, பேராமீட்டர் எதாவது சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம டிஜிட்டல் அவுட்புட் பார்த்ததுக்கப்புறம் பார்க்கலாம். V1000 மாடலில் பார்த்தீங்கன்னா H1 குரூப்பில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு இந்த டிஜிட்டல் இன்புட்டில் எனக்கு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் H1 குரூப்பில் போய் பார்த்தீங்கன்னா இன்புட் செலெக்ஷன் மெத்தட்னு இருக்கும். அதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 42 ஆர் 47 இன்புட் மெத்தட் செலெக்ஷன் இருக்குது. இப்போ எனக்கு வந்துட்டு S1ல ரிவர்ஸ் ரன் ஆகும், இல்லை S1ல பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாக் ஆப்ரேஷன் நடக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த குரூப்பில் போயிட்டு நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். பட் வந்துட்டு ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஃபங்க்ஷன் தான் டிஃபால்ட்டாக இருக்கும் டிரைவில். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த ஆப்ஷனில் போய் மாற்றிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்க் முடிஞ்சு 0 வோல்ட் நெகட்டிவ். இப்போ எனக்கு வந்துட்டு 24 வோல்ட் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு இன்புட்டுக்கும் பாசிட்டிவ் நான் 24 வோல்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த S3 டாகல் சுவிட்சில் இது மேலே இருந்தது அப்படின்னா சிங்கில் இருக்கும், கீழே இருந்தது அப்படின்னா சோர்ஸு. மேலே இருக்கும்போது உங்களுக்கு 0 வோல்ட் நெகட்டிவ் வரும் காமனுக்கு. கீழே வந்ததுக்கப்புறம் சோர்ஸு 24 வோல்ட் பாசிட்டிவ் வோல்ட் வரும். இந்த பாசிட்டிவ் வோல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் S1லேருந்து ஒவ்வொரு இன்புட்டுக்கும் நீங்கள் புஷ் பட்டனுக்கும் இன்புட்டாக கொடுத்து அவுட்புட் டேட்டா வந்துட்டு நீங்கள் இன்புட் டெர்மினல் கொடுத்துக்கலாம். இந்த சேஃப்டி இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா டிரைவில் பார்த்தீங்கன்னா Yaskawaவோட V1000 மாடலில் HC H1 இருக்கும்.
இதை நீங்கள் வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி புஷ் பட்டனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு ஒரு மிஷின் இருக்குது ஃபீல்டில் ஒரு மிஷின் இருக்குது. அங்கே வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி புஷ் பட்டன் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு என்சி புஷ் பட்டன் போட்டுட்டு ஹச்சிலேருந்து H1 HC to H1 நீங்கள் கேபிள் புட் பண்ணி இது ஒரு எமர்ஜென்சி புஷ் பட்டனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ நீங்கள் இதை ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அப்போ வந்துட்டு என்சி வந்துட்டு பிகம் என்னோ ஆயிரும். என்னோ ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ட்ரைவ் வந்துட்டு அவுட்புட்டை கட் பண்ணிடும். மோட்டார் போகிற சப்ளை வந்துட்டு அவுட்புட் கட் ஆயிரும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த சேஃப்டி இன்புட்டை. ஆக்சுவலாக வந்துட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணாட்டமே டிரைவில் பார்த்தீங்கன்னா இந்த ஹச்சிசியும் H1ம் பார்த்தீங்கன்னா ஜம்பர் செட்டிங்ஸில் க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். J1 போட்டிருக்கும், ஜம்பர் செட்டிங்கில் க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். இன்கேஸ் எனக்கு இந்த வயரிங் வந்துட்டு மிஷின் பக்கத்தில் வேணும், ஒரு எமர்ஜென்சிக்கு நான் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா இதை நீங்கள் ஒரு கேபிள் போட்டு என்சியிலேருந்து ஒரு 30 மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே நீங்கள் இந்த இதை கேபிள் மூலிமா யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ். இது வந்துட்டு ஒரு அனலாகு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது டிஜிட்டல் இன்புட்ஸு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ் அனலாக்கு. இது பார்த்தீங்கன்னா இப்போது டிரைவ் வந்துட்டு எனக்கு ரன் கமாண்ட் கிடச்சிருச்சு, ஸ்டாப் கமாண்ட் கிடச்சிருச்சு டிஜிட்டலில். ஆனால் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா நான் ஒரு பார்ட் மூலிமா கொடுக்கணும். பார்ட் அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் மீட்ரு. அது 2K 5K நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது டிஸ்டன்ஸை பொறுத்து. இந்த பொட்டன்ஷியல் மீட்டர்லேருந்து நான் ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இதுதான் V+. Yaskawa V1000 மாடலில் V+ன்னு இருக்கும், +Vன்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வோல்ட்டு பாசிட்டிவ், 10 வோல்ட்டு சோர்ஸ்லேருந்து வரும். காமன் பார்த்தீங்கன்னா ஏசி நெகட்டிவ். இப்போ ஒரு பாட்டுக்கு வந்துட்டு +Vயும் ஏசியும் கொடுத்துட்டு இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ். ஒரு பாட்டுக்கு 1 2 3வது ஒரு டெர்மினல் இருக்கும், அதுதான் வந்துட்டு நீங்கள் A1க்கு இன்புட்டாக கொடுக்கணும். இது ஒரு பாட்டு பொட்டன்ஷியல் மீட்ரு. ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வோல்ட்டு கொடுக்குறீங்க, ரெண்டாவதுக்கு பார்த்தீங்கன்னா ஏசியோட காமன் கொடுக்குறீங்க, இந்த ஏசி காமன் கொடுக்குறீங்க. பாட்டிலேருந்து வர ரெஃபரன்ஸு இதுதான் ரெஃபரன்ஸு. இப்போ வந்துட்டு 0 to 50 ஹெர்ட்ஸு நான் அனலாக் வந்துட்டு ரெஃபரன்ஸாக கொடுக்குறேன், ஸ்பீட் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த 0 to 50 ஹெர்ட்ஸு நீங்கள் வந்துட்டு டியூன் பண்ணுவீங்க. டியூன் பண்ணும்போது இந்த தேர்ட் டெர்மினல்லேருந்து அது A1க்கு இன்புட்டாக வரும், அதுதான் இன்புட் 1. அதாவது டிரைவ் வந்துட்டு என்ன ஃப்ரீக்வன்சியில் ரன் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த பார்ட் மூலிமா கொடுத்துக்கலாம். ஸோ வந்துட்டு அனலாக் ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ், இது வந்துட்டு அனலாக் ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ். ஸ்டார்ட். Yaskawa VFD V1000 மாடல் கண்ட்ரோல் டெர்மினலோட டிஜிட்டல் இன்புட்ஸ் பார்த்தோம். இப்போ டிஜிட்டல் அவுட்புட்ஸு. டிஜிட்டல் அவுட்புட் டெர்மினலில் பார்த்தீங்கன்னா MA MP MC, அதாவது V1000 மாடலில் இந்த அட்ரஸ் இருக்கும் டெர்மினலில் அவுட்புட்டில். இந்த MA MP MC எதுக்கும் பார்த்தீங்கன்னா MCங்கிறது காமன், இது NC, MAங்கிறது NO. இந்த 3 டெர்மினல் எதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டு, அதாவது டிரைவ் ரன்னிங்கில் இருக்கும்போது இன்கேஸ் ஏதாவது ஃபால்ட் ஆச்சு, ஓவர் வோல்டேஜு, அண்டர் வோல்டேஜு, இல்லை கரண்ட் லிமிட்டு, இந்த மாதிரி எதுலையாவது டிரைவ் ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டிரைவோட அவுட்புட்டை கட் பண்ணிடும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவோட கண்ட்ரோல் சர்க்கியூட்டு. ஆக்சுவலாக நான் ஒரு கான்டாக்ட் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இது கான்டாக்டரோட ஒரு காயில் A1 A2. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 230 வோல்ட் ஏசி கொடுக்குறோம் இதுக்கு காமனுக்கு. இதோட NC பார்த்தீங்கன்னா டைரெக்டாக காயில் இருக்கும். ஸோ கான்டாக்டர் NO பிகம் NC ஆகும். இந்த கான்டாக்டர் எப்போ ஆக்டிவேட் ஆகுதோ, ஆக்சுவலாக நம்ம காமனுக்கு 230 வோல்ட் கொடுத்துட்டோம், அது NC மூலிமா நமக்கு வந்துட்டு ஒரு கண்ட்ரோல் கான்டாக்டர். இது கண்ட்ரோல் கான்டாக்டர். இந்த கண்ட்ரோல் கான்டாக்டர் ஆக்டிவ்லேயே இருக்கும். இந்த கண்ட்ரோல் கான்டாக்டர் ஆக்டிவ்லேயே இருக்கும்போது நமக்கு டிரைவோட எல்லா ஃபங்க்ஷனும் ரன் ஆகும். ஸோ மோட்டார் ரன்னிங்கில் இருக்கும். இப்போ இன்கேஸ் டிரைவில் ஏதாவது ஃபால்ட் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த NC வந்துட்டு NO ஆயிரும். NO ஆச்சு அப்படின்னா கான்டாக்டர் ஓப்பன் ஆகும். ஸோ என்டையர் கண்ட்ரோல் சர்க்கியூட்டும் உங்களுக்கு சேஃப் ஆயிரும். ஸோ இதுதான் ஃபால்ட்டு, MA MP MC. இது வந்துட்டு ஃபால்ட்டுக்காக யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரைவ் ரன்னிங்கில் இருக்கும்போது டிரைவ் ரன் ஆயிடுச்சா அப்படிங்கிற ரன்னிங் ஸ்டேட்டஸ் வேணும், இல்லை வந்துட்டு எனக்கு ஆம்பியர் எவ்வளோ போகுதுங்கிற ஸ்டேட்டஸ் வேணும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா B1 P2 PC. PCங்கிறது காமனு. உங்களுக்கு டிரைவ் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது எதுக்கு ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த டியூரிங் ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும். P1 அப்படிங்கிறது NO வந்துட்டு NC ஆகும். சேம் 230 வோல்ட் காமன் கொடுக்குறோம் பிசிக்கு.
எப்போ பார்த்தீங்கன்னா P1 அதாவது டிரைவ் ஒன்ஸ் ரன் கமாண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த P1 வந்துட்டு எனபிள் ஆயிரும். எனபிள் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ இன்கேஸ் பாருங்க ஒரு மோட்டார் இருக்குது. மோட்டார் முன்னாடி ஒரு பிரேக் இருக்குது. பிரேக் காயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிரேக் காயில் இருக்குது. A1 A2 இது பிரேக் காயில். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டிரைவுக்கு வந்துட்டு ரன் கமாண்ட் கிடைச்சோன்னே பார்த்தீங்கன்னா மோட்டார் வந்துட்டு சாஃப்ட் ரிலீஸ் ஆகணும். பிரேக் ரிலீஸ் ஆகணும். ரிலீஸ் ஆனால் தான் எனக்கு சாஃப்ட் ரொட்டேஷன் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த P1 எடுத்துக்கிறேன். A1 எடுத்துக்கிறேன் பிரேக் காயிலுக்கு. A2 நியூட்ரல். ஸோ எப்போ பார்த்தீங்கன்னா டிரைவ் எனக்கு வந்துட்டு ரன் கமாண்ட் கிடைச்சி ஃபார்வர்டில் ரொட்டேஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு P1 வந்துட்டு எனபிள் ஆயிரும். எனபிள் ஆனோடனே உங்களுக்கு வந்துட்டு பிரேக் ஆக்டிவ் ஆயிரும், ரிலீஸ் ஆயிரும், மோட்டார் வந்துட்டு ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இது ரன்னிங் அக்சசரிஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரன்னிங் அக்சஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் ப்ளஸ், ஆர் மைனஸ், எஸ் ப்ளஸ், எஸ் மைனஸ் இது வந்துட்டு மாட் பஸ் கம்யூனிகேஷன், சீரியல் கம்யூனிகேஷன். இப்போ இந்த டெர்மினல் மூலியமா பார்த்தீங்கன்னா நம்ம ரன் கமாண்ட் கொடுத்துக்கலாம், ஃப்ரீக்வன்சி கமாண்ட் கொடுத்துக்கலாம், இல்லை எனக்கு ஒன்லி ஸ்டேட்டஸ் மட்டும் வேணும் மாட் பஸ் கம்யூனிகேஷன் மூலியமா. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு 5 வேரியபிள் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு ஒரு பிளான்ட்ல வந்துட்டு ஒரு ஸ்கேடா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ டிரைவ் வந்துட்டு ஒரு ஃபீல்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த டிரைவோட எனக்கு ஸ்டேட்டஸ் வேணும், என்ன ஃப்ரீக்வன்சியில் ரன் ஆகிட்டு இருக்கு, என்ன ஆம்பியரில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாட் பஸ் கம்யூனிகேஷன் மூலியமா ரன் ஸ்டேட்டஸ், ஃபால்ட்டு, ஃப்ரீக்வன்சி, வோல்டேஜ், ஆம்பியர் இதை தவிர 5 வேரியபிள், இது தவிர வேறு எந்த வேரியபிள்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஆர் ப்ளஸ், ஆர் மைனஸ், எஸ் ப்ளஸ், எஸ் மைனஸ். என்ன பார் ரேட்டோ அதை நம்ம செட் பண்ணி மாட் பஸ் கம்யூனிகேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் டிஜிட்டல் அவுட்புட்டு. டிரைவோட டிஜிட்டல் இன்புட் பார்த்தோம், டிஜிட்டல் அவுட்புட் பார்த்தோம். இப்போ 2 வே கனெக்ஷன் எப்படி, 3 வே கனெக்ஷன் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். Yaskawa VFDல V1000 மாடலில் டிஜிட்டல் இன்புட் பார்த்தோம், டிஜிட்டல் அவுட்புட் பார்த்தோம். இப்போ வயரிங் மெத்தட், வயரிங் எப்படி பண்ணலாம். 2 வே சீக்வன்ஸ் இருக்குது, 3 வே சீக்வன்ஸ் இருக்குது. நீங்கள் கண்ட்ரோல் டெர்மினலில், டிரைவோட கண்ட்ரோல் டெர்மினலில் வயரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இப்போயும் சொல்லிக்கிறேன். இந்த சிங்க்கு சோர்ஸு, அதாவது V1000 மாடலில் S3 டாகுல் சுவிட்சு சிங்கில் இருக்கா சோர்ஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை பொறுத்து தான் நீங்கள் வந்துட்டு புஷ் பட்டனுக்கு காமன் கொடுப்பீங்க, டிரைவுக்கு இன்புட் கொடுப்பீங்க. ஸோ இது வந்துட்டு இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. சிங்காக இருந்தால் 0 வோல்ட்டு, சோர்ஸில் இருந்தீங்கன்னா 24 வோல்ட்டு. இது நீங்கள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சிங்கில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்துட்டு 0 வோல்ட்டாக இருக்கும். S1 தான் நம்ம காமன், டிஜிட்டல் இன்புட்டில் பார்த்த மாதிரி S1 தான் காமன், 0 வோல்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ இது 2 வே சீக்வன்ஸு. இது S1ங்கிறது ஃபார்வேர்டு, S2ங்கிறது ரிவர்ஸு. டிரைவுக்கு மோட்டாரோட ஃபார்வேர்டு ரிவர்ஸு. இப்போ இது ஒரு புஷ் பட்டன், NO புஷ் பட்டன். இது ஒரு NO புஷ் பட்டன். S1லேருந்து நம்ம காமன் எடுக்கிறோம். இது ஒரு புஷ் பட்டன். இந்த புஷ் பட்டன் எப்போ பிகம் NC அதாவது ஆக்டிவேட் ஆகுதோ நமக்கு வந்துட்டு டிரைவ் வந்துட்டு ஃபார்வேர்டில் ரன் ஆகும். இது செகண்ட் புஷ் பட்டன். இது எப்போ ஆன் ஆகுதோ நமக்கு டிரைவ் வந்துட்டு ரிவர்ஸில் ரன் ஆகும். ரெண்டுமே ஆக்டிவேட்ல இருந்தது அப்படின்னா டிரைவ் வந்துட்டு ரீசெட் ஆயிரும், அதாவது ஆஃப் மோடுக்கு போயிடும், ரீசெட் ஆயிரும். 2 வே சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு புஷ் பட்டன், இன்ச்சிங் புஷ் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா செலக்டர் சுவிட்சும் யூஸ் பண்ணிக்கலாம். செலக்டர் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இன்ச் பண்ணுறதுக்கு செலக்டர் சுவிட்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மோடில் ஃபர்ஸ்ட் மோடில் இருக்கும்போது டிரைவ் ஃபார்வர்டில் ரன் ஆகும், ஆஃப் மோடு. அடுத்து செகண்ட் புஷ் பட்டன், செகண்ட் கொடுக்கும்போது டிரைவ் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகும். நீங்கள் எது புஷ் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். புஷ் பட்டன்னா வந்துட்டு நீங்கள் இன்ச் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். செலக்டர் சுவிட்ச் போகிறது பெஸ்ட்டு உங்களுக்கு 2 வே செக்ஷனில். ஸோ S1 ஆஃப், S2 அந்த மாதிரி இருக்கும், ஃபார்வேர்டு, ஆஃப், ரிவர்ஸ் அந்த பொசிஷனில் இருக்கும் 2 வே சீக்வன்ஸு. 3 வே சீக்வன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு மிஷின் இருக்குது, மிஷினில் மோட்டார் இருக்குது. ஆனால் வந்துட்டு அது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ஓடக்கூடாது. இப்போ இந்த 2 வேல பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வேர்டு எப்போ நமக்கு வந்துட்டு டிரைவ் வந்துட்டு எப்போ S1 ஆக்டிவேட் ஆகி ஃபார்வேர்டில் மோட்டார் ரன்னிங்கில் இருக்குதோ நம்ம டிஜிட்டல் டிரைவோட டிஜிட்டல் கீபோர்டு இருக்கும், ஆப்ரேஷன் கீபோர்டு. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீக்வன்சி செலக்ட் பண்ணியிருப்பீங்க. B1 குரூப்பில் போயிட்டு V1000 பார்த்தீங்கன்னா B1 குரூப்பில் போயிட்டு டிரைவ் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் S1 கிடைச்சதுமே 50 ஹெர்ட்ஸில் ரன் ஆகணும் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் ஆப்ரேஷன் போர்டில் செட் பண்ணியிருப்பீங்க. எல்லாம் அது எய்தர் 30 இருக்கலாம், 40 இருக்கலாம். ஃப்ரீக்வன்சி நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் S1 கிடைச்சோடனே ஃபார்வர்டில் ரன் ஆகும். 50 ஹெர்ட்ஸோ 30 ஹெர்ட்ஸோ நீங்கள் ஆப்ரேஷன் மேனரில் என்ன செட் பண்ணுறீங்களோ அதில் தான் ரன் ஆகும். பட் இங்கே 3 வேல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடு வேண்டாம், வேரியபிள் ஸ்பீடு வேணும். அந்த வேரியபிள் ஸ்பீடு மிஷினில் எனக்கு வந்துட்டு ஒரு பார்ட் வச்சுருப்பாங்க, பொட்டன்ஷியல் மீட்டர்.
பொட்டன்ஷியல் மீட்டர் வச்சுருப்பாங்க. அதில் எப்பப்போ வேரி பண்ணணும் அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஓடணும் அப்படின்னா இப்போ 0 to 50 ஹெர்ட்ஸு நான் எவ்வளோ நாள் வேரி பண்ணிப்பேன். 0 to எவ்வளோ நாள் நான் 50 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நான் வேரி பண்ணிக்குவேன் பார்ட் மூலியமாக அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா 3 way கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ S1 எனபிள் ஆகுதோ ட்ரைவ் வந்துட்டு ரன் ஆயிரும். ஆனால் மோட்டார் ஓடாது. எப்போ நீங்கள் ஃப்ரீக்வன்சி கமாண்ட் கொடுக்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு மோட்டர் ஓடும். ஆனால் இங்கே 2 வேரில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. S1 ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ட்ரைவ் ஃபார்வர்டில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். 3 வேரில் அப்படி கிடையாது. S1 கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரைவ் ரன் கமாண்ட் கிடைச்சிருக்கும். பட் ஆனால் ட்ரைவ் வந்துட்டு மோட்டர் வந்துட்டு ரன் ஆகுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீக்வன்சி கமாண்ட் கேட்கும். ஃப்ரீக்வன்சி கமாண்ட் நீங்கள் பாட்டு அனலாக் இன்புட் மூலியமாக பாட் மூலியமாக கொடுக்கலாம். இல்லைன்னா மல்டி ரெஃபரன்ஸ் பார்த்தோம். நம்ம டிஜிட்டல் இன்புட்டில் S5 S6 மல்டி ரெஃபரன்ஸ் 1 2 பார்த்தோம். அதே மாதிரி தான் S5ல பார்த்தீங்கன்னா மல்டி ரெஃபரன்ஸ் எனக்கு வந்துட்டு S1 கிடைச்சாலுமே ரன் கமாண்ட் கிடைச்சாலுமே எனக்கு 30 ஹெர்ட்ஸில் ஓடணும் ட்ரைவ் அப்படின்னா நீங்கள் மல்டி ரெஃபரன்ஸில் போயிட்டு ஃபங்க்ஷன் குரூப்பில் நீங்கள் 30 ஹெர்ட்ஸ் செட் பண்ணிக்கலாம். S5 டெர்மினலுக்கு 30 ஹெர்ட்ஸ் எனக்கு ஓடணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். வித்து ஃபார்வேர்டில் ஓடணும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபங்க்ஷன் குரூப்பில் செட் பண்ணிக்கலாம். ஸோ S1 கிடைச்சிருச்சு. S1 கிடைச்சோடனே இது வந்துட்டு ஒரு NC புஷ் பட்டனு, NC ஸ்டாப் புஷ் பட்டனு, இது வந்துட்டு NO ஸ்டார்ட் புஷ் பட்டனு. எப்போ நம்ம ஸ்டார்ட் புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோமோ டிரைவ் ரன் ஆயிரும். எப்போ நீங்கள் ஸ்டாப் புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ டிரைவ் ஆஃப் ஆயிரும். ஸ்டார்ட் புஷ் பட்டன் புஷ் பண்ணதுக்கப்புறம் டிரைவ் ரன் ஆயிரும். மோட்டார் எப்போ ஓட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி இந்த புஷ் பட்டன் கொடுக்கணும். நீங்கள் S5 கமாண்ட் கொடுக்கணும். இந்த S5 கமாண்ட் கொடுத்ததுக்கப்புறம் S5 ஆக்டிவேட் ஆயிரும். டிரைவ் உங்களுக்கு வந்துட்டு ரன் ஆகும். மோட்டரும் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃப்ரீக்வன்சி நீங்கள் 30 ஹெர்ட்ஸ் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அது எவ்வளோ நாள் 0 to 50 ஹெர்ட்ஸ் எவ்வளோ நாள் செட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஸ்பீடு. இல்லை எனக்கு வேரியபிள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆப்ரேட்டர் பக்கத்தில் பொட்டன்ஷியல் மீட்டர் போட்டுக்கலாம். பொட்டன்ஷியல் மீட்டர் போட்டு 0 to 50 ஹெர்ட்ஸ் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி வேணாலும் கொடுத்துக்கலாம். மோட்டர் அதுக்கு ஏற்ற மாதிரி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்துட்டு சோர்ஸஸ் எங்கே பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு வயரிங் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.